பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை யோவான் 14வது அதிகாரம் 14வது வசனம். ஜான் சாப்டர் 14 verse 14. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். If you ask anything in my name, I will do it. ஹல்லேலூயா. இன்றைக்கு இயேசு உங்களை பார்த்து சொல்கிறார், என்னுடைய பிள்ளைகளாக நீங்க இருக்கிறீங்க, என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நீங்க வாழ்றீங்க, என்னுடைய நாமத்தை சொல்லி நீங்கள் எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு அதை தருவேன், அதை உங்களுக்கு செய்து தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். நீங்க ஏசப்பாவுடைய பிள்ளையாக வாழ்ந்து கொண்டிருந்தீங்க அப்படின்னா, வேத வசனத்தின்படி கீழ்ப்படிந்து நீங்க பரிசுத்தமாக வாழ்ந்து கொண்டிருந்தீங்க அப்படின்னா, அனுதினமும் நீங்க ஏசப்பாவுடைய பிரசன்னத்தை தேடுகிறவர்களாக நீங்க இருந்தீங்க அப்படின்னா, நீங்க இயேசுவின் நாமத்தை சொல்லி நீங்க ஜெபம் பண்ணினீங்க அப்படின்னா, நிச்சயம் அந்த காரியங்களை ஏசப்பா உங்களுக்கு செய்து தருவார். யாராவது பலவீனப்பட்டு இருந்தாங்க அப்படின்னா, நீங்க இயேசுவின் நாமத்தினால அவங்களுக்கு ஒரு அற்புத சுகம் உண்டாகட்டும் அப்படின்னு நீங்க சொல்லி ஜெபிக்கின்ற பொழுது ஏசப்பா உங்களுக்கு ஒரு பரிபூர்ண ஒரு விடுதலையை தருவார். நீங்க பரிசுத்தமாக உங்களை நீங்க பாதுகாத்து கொண்டு நீங்க ஏசப்பாவுடைய கிருபையினால, பரிசுத்த ஆவியானவருடைய துணையினால நீங்க பரிசுத்தமாக நீங்க வாழ்ந்து கொண்டிருந்தீங்க அப்படின்னா, நிச்சயம் ஏசப்பா நீங்க கேட்கிற காரியங்களை அவருடைய நாமத்தினால சொல்லி நீங்க ஜெபிக்கின்ற பொழுது ஒரு அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. அப்ப இந்த நாள்ல நீங்க உங்களுடைய வாழ்க்கையை நீங்க சோதிச்சு பாருங்க, நம்ம எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு நிறைய பேர் இந்த வேத வசனத்தை அவங்க வாசிக்கும் பொழுது, தியானிக்கும் பொழுது, நம்ம எப்படினாலும் நம்ம வாழ்ந்துட்டு ஏசப்பாவுடைய நாமத்தை சொல்லி ஜெபம் பண்ணோம்னா ஏசப்பா எல்லாவற்றையும் தந்துருவார், ஆசீர்வதிச்சிருவார், எங்களுக்குள்ள இருக்கிற இந்த வியாதியிலிருந்து, அந்த பலவீனத்திலிருந்து ஒரு விடுதலையை தந்துருவார்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனா அவங்களுடைய பர்சனல் லைஃப் எப்படி இருக்குன்னு அவங்க சோதிச்சு பார்க்க மாட்டாங்க. இன்னைக்கு நீங்க சோதிச்சு பாருங்க. நீங்க வேதத்தின்படி நீங்க வாழ்ந்து ஏசப்பாக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து இயேசுவின் நாமத்தினால ஒரு அற்புதம் உண்டாகட்டும், இயேசுவின் நாமத்தினால அவங்களுக்கு ஒரு விடுதலை உண்டாகட்டும் சொல்லி நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க. ஏசப்பா உங்களுக்கு நீங்க என்ன காரியங்கள் சொல்லி கேட்டு ஜெபிக்கிறீங்களோ உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். அப்போ இந்த நாள்ல இருந்து நீங்க இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு விடுதலை வேணுமா, இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஒரு ஆசீர்வாதம் வேணுமா, இயேசுவின் நாமத்தினால எனக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டாகட்டும் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இந்த பிள்ளைங்க வாழ்க்கையில இன்னைக்கு நிறைய பேர் அவங்க அடிமைத்தனத்துல இருக்காங்க. ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன், அவங்களுக்கு ஒரு அற்புத விடுதலை உண்டாகட்டும் சொல்லி நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க. ஏசப்பா விடுதலை கொடுப்பார், பரிசுத்த ஆவியானவர் விடுதலை கொடுப்பார். ஆனா நீங்க பரிசுத்தமாக வாழணும், வேதத்தின்படி வாழணும், ஏசப்பாக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ்கின்ற பொழுது நிச்சயம் அந்த அற்புதத்தையும் அந்த அதிசயமான காரியங்களையும் உங்களுடைய கண்கள் காண செய்வார். இயேசு நிச்சயம் செய்வார். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஏசப்பா பிள்ளைங்க வாழ்க்கையில் ஆண்டவரே அற்புதத்தை செய்யுங்க. பிள்ளைங்க இந்த நாளில் தங்களை அர்ப்பணிக்கிறாங்க, பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ, வேதத்தின்படி வாழ, ஏசப்பாவுக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ தங்களை அர்ப்பணிக்கிறாங்க. இயேசுவின் நீங்க தகப்பனே ஏசப்பா பிள்ளைங்க இந்த நாளில் உங்களுடைய நாமத்தின் நிமித்தம் ஆண்டவரே ஏசப்பா உங்களுடைய நாமத்தினால ஆண்டவரை என்ன கேட்கிறாங்களோ நீங்க பிள்ளைங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிங்கப்பா. விடுதலையை கேட்டாங்கன்னா விடுதலையை கொடுங்க ஆண்டவரை, தேவைகளை சந்திக்க பண்ணுங்க ஆண்டவரை, நீங்க உதவி செய்யுங்க, படிப்பின் காரியங்களை உதவி செய்யுங்க ஆண்டவரை, அவங்களுடைய தொழிலை ஆசீர்வதிச்சு கொடுங்க, குடும்பத்தின் தேவைகளை சந்திங்க, குடும்ப பிரச்சனைகளை ஒரு விடுதலை கொடுங்க. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிற பிள்ளைங்க எல்லாருடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. நீங்க அப்படியே செய்ய போற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். விசுவாசத்தோடு இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நீங்க எதற்காகலாம் நீங்க ஜெபம் பண்றீங்களோ நிச்சயம் இயேசப்பா உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Have a blessed day.